नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णम् पारार्थ्यम् स्वम् श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायाम् स्रजनिगलितम् या बलात्कृत्य भुङ्क्ते गोदातस्यै नमगिदमिदम् भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியென்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இங்கு எழுந்தருளிருக்கக்கூடிய மகாவித்வான்களுடைய திருவடி தாமரைகளில் அடியனுடைய தண்டவத் பிரணாமங்களை சமர்ப்பித்துக் கொண்டு அடியனுக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தில் உபநேசிக்க தொடங்கலாம் என்று விழைகிறேன். ஆண்டாள் நாச்சியார் 30 பாசுரங்களை கொண்ட திருப்பாவை என்கிற பிரபந்தத்தை நமக்காக பாடிக் கொடுத்தாள். ஆண்டாளுடைய அவதாரமே யாரோ சில பண்டிதர்கள் பெரியவர்களுடைய நன்மைக்காக அல்ல, இன்றோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் என்று மணவாள மாமுனிகள் நம்மை போன்ற ஒன்றுமறியாதவர்களும் பகவானுடைய திருவடிகளை அறிந்து கொண்டு அவனை எப்படி சரணமாக பற்றி எதை பிரார்த்திக்க வேண்டும், தத்துவம் எது, அதை அடைவதற்கான வழி எது, அடைந்து செய்ய வேண்டிய புருஷார்த்தம் எது, இது அனைத்தையுமே இந்த 30 பாசுரங்களுக்குள்ளே வெளியிடுகிறார். அதற்கு பல சிறப்பான வியாக்கியானங்களை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இயற்றி இருக்கிறார்கள். ஒவ்வொரு சொல்லுக்கும் பல பல பொருள்களை வருஷித்து அதில் இதிகாசங்கள் புராணங்கள் முதலான பல சரித்திரங்களையும் சேர்த்து இந்த வியாக்கியானங்களை அமைத்துள்ளார்கள். இதிகாச புராணங்கள் அதில் வரும் எடுத்துக்காட்டுகள் என்பவை எப்பவோ பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சரித்திரங்களாக இருக்கும். அதனால் நம்மால் நேரடியாக அதோடு தொடர்புபடுத்திக் கொள்ள முடியாது. அதனால் அதோடு கூட இந்த வியாக்கியானங்கள் இயற்றப்பட்ட காலத்தில் அதற்கு ஒரு 200-400 ஆண்டுகள் முன்பின் காலத்தில் எந்தெந்த ஆச்சாரியர்கள் வாழ்ந்திருந்தார்களோ அவர்களுடைய சரித்திரங்கள், இந்தந்த இடத்தில் அவர்கள் கூறின சில வார்த்தைகள், அவர்களுடைய நடத்தை, அவர்கள் காட்டின சில ஒப்புமைகள், இது எல்லாவற்றையும் தான் இது ஐதிஹ்யம் என்று இதற்கு இடையிடையே சேர்த்து எழுதியிருக்கிறார்கள். அதில் 6வது பாசுரம் தொடங்கி 10வது பாசுரம் வரை உள்ள ஐதிஹ்யங்களை விண்ணப்பிக்க வேண்டும் என்று அடியனுக்கு இடப்பட்ட பணி. இந்த 5 பாசுரங்களுமே பாகவத திருப்பள்ளி எழுச்சி பிரகரணத்திலே வருகின்றன. திருப்பாவையில் முதல் 5 பாசுரங்கள் அவதாரிகை, மேல 6வதிலிருந்து 15வது பாசுரம் வரை 10 பெண்களை எழுப்புகிறாள். அதற்கு மேல் துவாரபாலகன், நந்தகோபாலன், நப்பின்னை, கண்ணன் முதலானவர்களை எழுப்பி தான் வந்தது எதற்கு என்று பிரார்த்திக்கிறாள். அதில் முதல் 5 பாசுரங்களில் என்னென்ன ஐதிஹ்யங்கள் என்று அனுபவிக்கலாம். முதல் பாசுரத்தில் ஒரு சில அழகான சரித்திரங்களை காட்டுகிறார். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோவிலின் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் என்று முதல் பாசுரம், அதாவது நம்முடைய முதல் பாசுரம். திருப்பாவையில 6வது பாசுரம் இருக்கிறது. அதுல முதல்ல ஒரு ஐதிஹ்யம் தெரிவிக்கிறார். இவ்விடத்திலே பிள்ளை ஆழ்வான் பகவத் சமாசிரயணத்துக்கு அனுகூலமான காலத்தை சூச்சிப்பிக்கிற பட்சிகளின் நாதம் அல்லது இவ்வாத்மாவுக்கு உத்தேசமில்லை என்று பணிக்கும் என்று அருளிச் செய்வர் என்று தெரிவிக்கிறார்கள். இது 3000 படியிலேயே பெரியவாச்சான் பிள்ளையாலே எழுதப்பட்டுள்ளது. அதாவது முதலில் சொல்லும் போதே புள்ளும் சிலம்பின என்று பட்சிகள் சத்தமிடுகின்றன. இதுதான் விடிந்ததற்கு அடையாளமாக ஆண்டாள் உள்ளே கிடக்கிற பெண்ணிடத்திலே சொல்லுகிறாள். விடிந்து விட்டது, எழுந்து வா, கண்ணனை போய் தரிசிக்க வேண்டும், நோன்பு நோற்க வேண்டும் என்று அழைத்தவுடனே விடிந்து விட்டதா? விடிந்தால் தானே கண்ணன் நோன்பு நோற்பதற்கு யமுனை கரைக்கு வரச் சொன்னார். விடிந்து விட்டதான்னு உள்ளே இருப்பவள் கேட்கிறாள். புள்ளும் சிலம்பின, முதல்ல புல் சிலம்பினன்னு பாடியிருந்தாலே போரும்.
புள்ளும் சிலம்பின என்று சொன்னால் அப்ப வேறு ஏதோ ஒரு அடையாளம் அதற்கு முன்னாடியே இருந்திருக்க வேண்டும். நாங்கள் வந்தது அடையாளம் ஆயிற்றேன்னு ஆண்டாள் சொல்லி இருக்க வேண்டும். நீங்கள் இரவு முழுவதும் தூங்கவே இல்லை, நீங்கள் வந்தால் விடிந்திருக்கும்னு எப்படி பொருள் கொள்ள வேண்டும்? அதனால நீங்கள் ராத்திரி 1 மணிக்கு கூட வந்திருப்பீர்கள், 2 மணிக்கு கூட வந்திருக்கலாம், அதை ஏற்க முடியாது என்று சொல்ல, சரி புள்ளும் சிலம்பின, நாங்கள் வந்ததை ஏற்காவிட்டாலும் பட்சிகள் சத்தமிடுகின்றனவே என்று தெரிவிக்கிறாள் ஆண்டாள். அந்த இடத்தில் பிள்ளை பிள்ளை ஆழ்வான் என்று ஒரு ஆச்சாரியன் அவர் தெரிவிப்பாராம், இந்த பக்ஷியினுடைய சத்தம் கேட்கிறதே, இது ஆண்டாளுடைய ஒரு சூழ்நிலையில வச்சு பாருங்க, எதை காட்டுகிறது? இந்த பக்ஷி சத்தமிட்டதனால்தான் இப்போது ஆண்டாள் போய் பகவானை சந்திக்க போகிறாள். இத்தனை நாளா அந்த கோபிகைகளை கண்ணனமிருந்து பிரித்து வைத்திருந்தார்கள், அவரவர்கள் வீட்டிலேயே பூட்டி வைத்திருந்தார்கள். இப்பதானே கண்ணனை போய் சந்திக்க போகிறாள். அப்ப இந்த பக்ஷியின் சப்தம் என்பது ஆண்டாள் கண்ணனை போய் ஆசிரயிக்க போகிற ஒரு காலத்தை காட்டுகிறது. அத போல உபனிஷத்துக்களிலும் சரி, புராணங்களிலும் சரி, பல இடங்களில் பக்ஷியினுடைய ஓசை கேட்டு பகவானை குறித்து சென்றவர்களுடைய சரித்திரங்களை பல இடங்கள்ல காணலாம். ஜானஸ்ருதி என்று ஒரு அரசன் இருந்தான், பெரிய தார்மிகன், அன்னதானம் செய்வதில் நிறைய ஆசை உண்டு. பகுபாக்கியா என்று உபனிஷத்து தெரிவிக்கிறது. நிறைய சமைத்து சமைத்து எல்லா இடத்திலும் அன்ன விடுதிகள் நெடுஞ்சாலைகள் எல்லாம் கட்டி எல்லாருக்கும் அன்னதானம் செய்து கொண்டே இருப்பாராம். அவன் ஒரு முறை அவன் அரண்மனைக்கு மேல் மச்சத்திலே அமர்ந்திருக்கும் போது 2 ரிஷிகள் 2 பறவைகள் வடிவத்தை எடுத்துக்கொண்டு அவன் இருந்த இடத்துக்கு மேல பறந்து சென்றார்கள். அப்ப ஒரு ரிஷி, அதாவது ஒரு பறவை இன்னொரு பறவையை பார்த்து சொல்லித்து, ஓ பறவையே, அந்த ஜானஸ்ருதிக்கு ரொம்ப அருகிலே பறந்து செல்லாதே, ஜானஸ்ருதேகே சமம் திவா ஜோதிர் ஆததம், எப்படி சூரியனுக்கு ஒளி உண்டோ பிரகாசம் வெப்பம் உண்டோ அத போல இவனுடைய தேஜஸையும் அளக்கவே முடியாது, அதனால ஜானஸ்ருதிக்கு அருகிலே சென்றால் எரிந்து போய் விடுவாய், மா துவாம் பிரதாங்ஷீஹி என்று தெரிவிக்கிறது ஒரு பறவை. 2வது பறவை அதை கண்டுகொள்ளாமல் கேளனமாக பேசுகிறது, இவர் என்ன பெரிய ரைக்வரா, ஜானஸ்ருதி தானே, இவருக்கு அருகில பறந்தால் எனக்கு என்ன ஆகிவிடப் போகிறது, என்னமோ ரைக்குரை பார்த்து பயப்பட வேண்டுவது போல இவனை பத்தி சொல்லுகிறாயே என்று கேலி பேசிவிட்டு 2 பறவைகளும் சென்று போய் விட்டார்கள். இந்த ரிஷிகளுக்கு என்ன எண்ணம் என்றால், ஜானஸ்ருதிக்கு தர்மத்தில் நிறைய ஈடுபாடு இருக்கிறது, ஆனா இன்னும் பிரம்மத்தை பற்றி உணர வேண்டும், பரமாத்ம ஞானத்தை சம்பாதிப்பதற்கு அவனுக்கு என்ன ஈடுபாடு ஏற்படவில்லை, அந்த அடுத்த நிலைக்கு நம்ம அரசன் உயர வேண்டும் என்று ஆசைப்பட்டு இப்படி ஒரு நாடகத்தை நடத்தினார்கள். இதையெல்லாம் அந்த ஜானஸ்ருதி பார்த்து கேட்டு கொண்டிருந்தான். அவனுக்கு இப்ப உள்ளுக்குள்ள மனசுல குறுகுருன்னு இருக்கு, யார் அந்த ரைக்வர், நம்மையே சுமார்னு சொல்லி யாரோ ரைக்வர் தான் உயர்ந்தவர், அவர் தேஜஸுக்கு அருகிலே செல்ல முடியாது என்று பறவைகள் சொன்னனவே, யார் ரைக்வர் என்று தன்னுடைய ஒற்றர்கள் தன்னுடைய தூதர்களை எல்லாம் அழைத்து நாடு முழுவதும் தேடுவதற்கு அனுப்பினான். எங்கும் கிடைக்கவில்லை. திரும்ப வந்து இல்லைன்னு சொன்னார்கள். ஏன்பா, ஒரு பிரம்மஜானிய தேடணும்னா நகரத்திலேயா தேட சொன்னேன், சின்ன சின்ன காடுகள்ல தேடுங்கோ, எங்க மலைகளிலோ காடுகளிலோ யோகிகள் இருப்பார்களோ அங்கு தேட வேண்டும்னு சொன்ன உடனே, ஓ அப்படியா, சரி, நாங்க நகரங்கள்ல மாட மாளிகைகள்ல தேடினோம்னு சொல்லி மறுபடியும் போய் தேடி அவரை கண்டுபிடித்து விட்டார்கள். இவன் ஓடி போய் அவர் காலிலே விழுந்து அவரிடத்திலே உபதேசங்களை பெற்றுக்கொண்டு பிரம்மஜானியாக ஆனான் என்று உபனிஷத்திலே கதை சொல்லப்படுகிறது. அப்ப இந்த 2 பட்சிகளுடைய ஒரு சத்தம் கேட்டுத்தானே ஜானஸ்ருதிக்கு பிரம்ம ஞானத்தை அடைவதற்கான வேலை வந்தது. அத போல இப்ப ஆண்டாளுக்கும் எண்ணம், இந்த பட்சிகள் கத்துவதுதான் நமக்கு காட்டி கொடுக்கிறது. சூச்சிப்பதுன்னு சொன்னா காட்டி கொடுக்கிறதுன்னு அர்த்தம். பகவானை பற்றுவதற்கு, பகவத் சமாசிரயணத்துக்கு அனுகூலமான காலம், அதற்கு வசதியான காலம் வந்துவிட்டது என்று ஒரு பட்சி சத்தமிட்டு காட்டுகிறதே, அதை விட ஒரு ஜீவாத்மாவுக்கு நல்ல ஓசையே கிடையாது. அப்படியா, அப்படி நம்ம பட்சி எல்லாம் அதை போல ஒண்ணு கத்தலை, என்னால் கத்துகிறது என்று நாம் தெரிந்து கொள்ளவில்லை, நாம் நினைத்து கொள்ளவில்லை. காலை எழுந்த உடனே பட்சி சத்தமிடுவதற்கு காரணம் என்ன? கோவில்ல விஸ்வரூபம் ஆயிடுத்தே, நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியே, எழுந்து போய் தீர்த்தம் வாங்கிக்க வேண்டாமா, போய் பகவானை சேவிக்க வேண்டாமா, ஏன் போகவில்லைன்னு அந்த பட்சி சொல்லுகிறது. அத போல
அந்த பாவத்தோடு அவர் தெரிவிப்பாராம் பிள்ளை பிள்ளை ஆழ்வான். இந்த பக்ஷி சத்தமிட்டு நம்மை உணர்த்தி பகவானை நோக்கி அனுப்புகிறதே, அத போல இந்த ஜீவாத்மாவுக்கு நல்லதான ஒலியே கிடையாது என்று ஒரு ஐதிஹ்யம். பிள்ளை பிள்ளை ஆழ்வான் புள்ளும் சிலம்பின என்பது வெறும் பக்ஷி சத்தம் அல்ல, அந்த பக்ஷியினுடைய சத்தம் நமக்கு உணர்த்துவது நேரமாகிறது, இனியும் காலத்தை வீணாக்காதே பகவானை நோக்கி உடனடியாக செல் என்று காட்டுகிறது என்று. இது ஒரு விஷயம் தெரிவித்தார். அடுத்தது ஒரு விஷயம் தெரிவிக்கிறார். பிள்ளாய் என்று இந்த ஒரு பெண்ணை இந்த பாசுரத்திலே எழுப்புகிறாள் ஆண்டாள். பிள்ளை என்று சொன்னால் சிறுமி, சின்ன குழந்தை. சின்ன குழந்தைன்னு சொல்லுவது அறியாதவள், ஏதோ ஒன்றை தெரியாமல் இவள் உள்ளே சயனித்துக் கொண்டிருக்கிறாள். நமக்கு என்ன தோணும்? ஆண்டாளுக்கு கண்ணனிடத்துல பக்தி இருக்கு, உள்ளே இருக்கிற பெண்ணுக்கு கண்ணனிடத்துல பக்தி இல்லை, இருந்தா அவளே எழுந்து வந்திருப்பாளே, ஏன் ஆண்டாள் போய் எழுப்பும் வரை காத்திருக்கிறாள்? அப்ப கிருஷ்ண பக்தி இல்லையோன்னு நினைக்க கூடாது. ஆய்ப்பாடியில் கிருஷ்ண பக்தி இல்லாத பெண்ணே கிடையாது. அனைவருமே பக்தைகள் தான், சமமான பக்தி அனைவருக்கும் உண்டு. அப்ப வேறு ஏதோ ஒன்று இந்த பெண்ணுக்கு தெரியவில்லை, அதனால்தான் இவள் வந்து ஆண்டாளோடு முன்னமே சேரவில்லை, ஆண்டாள் எழுப்புவதற்காக வந்திருக்கிறாள். அந்த விஷயம் தெரியாதனால்தான் பிள்ளை. பிள்ளைன்னு சொன்னா சின்ன குழந்தை சுவாமி தெரியாம பண்ணிட்டான்னு சொல்லுவோமோ இல்லையோ. இப்ப பிள்ளா என்றாலே அறிவின்மை என்பதை குறிக்கிறது. என்ன அறிவில்லை என்றால், பகவானுக்கு மட்டும் தொண்டனாக இருந்தால் போராது, அவன் அடியவர்களுக்கும் தொண்டர்களாக இருக்க வேண்டும். பகவானை தரிசித்தால் மட்டும் போராது, அவன் அடியவர்களையும் முகத்தையும் திருமேனியையும் திருவடிகளையும் தரிசிக்க வேண்டும். பகவானை மட்டும் வணங்கினால் போராது, அடியவர்களையும் வணங்க வேண்டும். இது எல்லாம் தெரிந்தால்தான் பகவானிடத்துல என்னென்ன பாவம் வருகிறதோ அவர்தான் நமக்கு ரக்ஷகர், அவர்தான் நமக்கு பிராபியம் அடைவதற்கான இலக்கு. என்னென்ன எண்ணம் பகவானிடத்துல உண்டோ அது அனைத்தும் பக்தர்களிடத்திலும் வர வேண்டும். பாகவத சேஷத்துவம், பாகவத பாரதந்திரியம் இது வந்தால்தான் அப்ப உடனே ஆண்டாளோடு சேர வேண்டும்ங்கிற எண்ணம் வந்திருக்குமோ இல்லையோ. இவளுக்கு கிருஷ்ண பக்தி இருக்கிறது, ஆனால் அத கூடியிருந்து பக்தர்களோடு சேர்ந்துதான் கண்ணனை அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இன்னும் வரவில்லை. அது எப்ப வரும்னால், முதல்ல பகவானுடைய பக்தனாக இருக்கும் போது அந்த முதல் நிலையிலேயே தான் இருப்பார்களாம். பல ஆண்டுகள் கோவிலுக்கு போய் போய் பகவானை வணங்கி பல பல உபன்யாசங்களை கேட்டு புராணங்களை படித்தோம் என்றால் அப்பதான் சுத்தி இருப்பவர்கள் எவ்வளவு உதவுகிறார்கள். பாகவதர்களின் துணை இல்லாவிட்டால் பகவானிடத்துல போகவே முடியாது என்று அடுத்த நிலை அவர்களுடைய பெருமை புரியும். மூணாவது நிலை, பகவான் கூட ஒரு புறம் இருக்கட்டும், இனி எனக்கு பாகவதர்கள் தான் முக்கியம், அவர்களோடு பேசுவதற்கு ஒரு விஷயம் வேண்டும், அதற்காக பகவானை பத்தி பேசுகிறோமே தவிர எனக்கு முக்கியமே பாகவதர்கள் தான் என்கிற நிலை வந்துவிடும். அந்த அளவு இன்னும் முதிர்ச்சி இவள் அடையவில்லை, இப்பதான் புதுசா இருக்கா, அதனால அவ்வளவு முதிர்ச்சி இல்லை என்று அர்த்தம் சொல்லப்படுகிறது. அங்கு பட்டர் தெரிவிப்பாராம், திருவாய்ப்பாடியில் உள்ளாரில் சிந்தயந்தியோபாதி கிருஷ்ண சம்ஸ்லேஷத்தில் புதியார் இல்லை. ஒரே வரிதான் பட்டருடைய இந்த ஐதிஹ்யம். சிந்தயந்தி என்று ஒரு பெண் கோகுலத்திலே இருந்தாள். கண்ணன் வேணுகானம் பண்ணார், எல்லா பெண்களையும் ராசக்கிரீடைக்கு அழைக்க வேண்டும். 5 லட்சம் வீட்டுக்கு என்ன கடிதாசி போட்டு கூப்பிட முடியுமா? கதவை தட்டி அழைக்க முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. கண்ணன் சரத் பூர்ணிமா வந்தது, ராசக்கிரீடை பண்ணணும்னு முடிவெடுத்தார். நேர போய் ஒரு காட்டுல கல்லுக்கு நடுவுல நின்னுட்டு யமுனை கரையில வாசிக்க தொடங்கினார். கேட்ட பெண்கள் சத்தம் கேட்ட உடனே என்னென்ன செய்து கொண்டிருந்தார்களோ, ஒருத்தி பாதி தலைய வாரிட்டு இருந்தா அப்படியே போட்டுட்டு ஓடி வந்துட்டா, ஒருத்தி ஒரு கண்ணுக்குத்தான் மையிட்டு இருந்தா இன்னொரு கண்ணுக்கு இடல அதோட அப்படியே ஓடி வந்துட்டாளாம். ஒருத்தி தன்னுடைய கணவனுக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்தாள், சாப்பிட்டது போரும்னு அப்படியே வச்சுட்டு இவள் எழுந்து வந்து விட்டாள். இத போல அனைத்தையும் விட்டு விட்டு கோபிகைகள் அனைவரும் வந்தார்கள். ஆனா ஒருத்திக்கு மட்டும் வர முடியவில்லை. சிந்தயந்தி என்று ஒரு பெண், சிந்தயந்தி ஜெகத் சூதிம் பரபிரம்மஸ்வரூபிணம் நிருச்வாசதையா முக்திம் கதான்யா கோபகன்யகா என்று விஷ்ணு புராணம் சொல்லுகிறது. அவள் வாசலுக்கு வந்தா, கண்ணனுடைய வேணுகானம் கேட்ட உடனே அழைக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. வேகமா வாசலுக்கு ஓடி வந்தார். மாமனார் அமர்ந்திருந்தார். அவரை மீறி என்ன சாக்கு சொல்றது, மீறி கொண்டு எப்படி போவதுன்னு தெரியவில்லை. அதனால வருத்தப்பட்டு வீட்டுக்குள்ளேயே அடங்கி நின்று விட்டார். இப்ப மனசுல 2 முரண்பட்ட பாவங்கள் மாற்றி மாற்றி ஓடுகின்றன. ஒண்ணு, கண்ணனுடைய வேணு கான சத்தம் காதுல கேட்கிறதோ இல்லையோ, அது அப்படியே கண்ண மூடி ஆனந்தமா கேட்கிறாள்.
ஆனந்தம் பெருக பெருக இவள் செய்து வைத்திருந்த புண்ணியங்கள் எல்லாம் கழியத் தொடங்கின. ஐயோ, நேர போய் இதை கேட்க முடியவில்லையே, கண்ணன் அழைக்கிறாரே, நாம இழந்து விடுவோமே என்கிற வருத்தத்திலே, அந்த வருத்தத்தாலே இவளுடைய பாபங்கள் எல்லாம் குறைந்து போய்விட்டன. 2 பாப புண்ணியங்கள் குறைந்து விட்டால் ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சனஹா பரமம் சாமியம் உபைதி என்று உபனிஷத்து சொல்லுகிறது. உடனே உடல் கீழே விழுந்தது. நிருச்சுவாசத்தையா முக்திம் கதா, உடனே மூச்சு நின்றது. அந்த பெண் நேர வைகுந்தத்தையே அடைந்து விட்டாள், முக்தி அடைந்தாள். இது விஷ்ணு புராணத்தில் இருக்கோ இல்லையோ? நாம இவர் ரொம்ப உயர்ந்த பெண் என்றுதானே கொண்டாடி ஆனந்தமா கேட்டு இருக்கோம். பட்டர் சொல்றார், சிந்தையந்தியோபாதி கிருஷ்ண சம்ஸ்லேஷத்தில் புதியார் இல்லை. அவ ரொம்ப கத்துக்குட்டியான். சிந்தையந்தி கிருஷ்ண பக்திக்கு ரொம்ப புதுசா வந்து சேர்ந்தவள். அத போல இப்ப ஆண்டாளுடைய கோஷ்டியில யாரும் கிடையாது. திருவாய்ப்பாடியில எல்லாமே விருத்தர்கள், பாகவதர்களுடைய பெருமை தெரிந்தவர்கள். அதனால கூடித்தான் பகவானிடத்துல செல்ல வேண்டும்னு இவர்களுக்கு தெரியும்னு தெரிவிக்கிறார். என் சுவாமி, ஒருத்தி முக்தியே போய் அடைந்து விட்டாள், அவளே கிருஷ்ண பக்திக்கு புதுசுன்னு எப்படி பட்டர் சொல்றார்னால், கிருஷ்ண பக்தியில ஒருத்தருக்கு நிறைய பழக்கம் வந்து விட்டது என்றால் மாமனார் நிற்கிறத பொருட்படுத்தாமல் தாண்டி வந்திருக்கணுமா. அவ தாண்டாமல் நின்றாள் அல்லவா, அதனால சிந்தையந்தியோபாதி புதியார்னு தெரிவிக்கிறார். அவள் இன்னும் லஜ்ஜி இருக்கே, வெட்கம் இருக்கும் வரை, இந்த சமுதாயத்தினுடைய தடைகள் இருக்கும் வரை கிருஷ்ண பக்திக்கு புதுசுன்னு அர்த்தம். அதையெல்லாம் விட்டு நாம இப்போ நாம சங்கீர்த்தனத்துக்கு போறோம். நன்னா எழுந்து கும்பிடு நட்டமிட்டாடி கோகு கட்டும் உழலாதார் என்று ஆழ்வார் பாடுகிறார். பண்ணா 4 பேர் வெட்கமா நம்மள ஏதான ஏளனமா பேசுவா, கேலி பண்ணுவா, கைகொட்டி சிரிப்பா, இதெல்லாம் பண்ணத்தான் செய்வா. ஆனா தொடர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்றவாளுக்கு பாருங்க, அதெல்லாம் ஒரு வெட்கமாவே தோணாது. ஆனந்தமா அதை பத்தி பொருட்படுத்தாமல் செய்து கொண்டிருப்பார்கள். அந்த பழக்கம் சிந்தையந்திக்கு இல்லையா. அதனால வீட்டிலேயே தங்கி, ஆனா பரவாயில்ல, நல்ல கதியை அடைந்து விட்டாள். அத போல புதியர்கள் யாருமே இந்த கோஷ்டியில கிடையாது. திருவாய்ப்பாடியில எல்லாரும் நன்னா பழந்துன்னு கொட்ட போட்டவர்கள். அதனால பக்தி நன்றாக இருக்கிறது. பாகவதர்கள் பெருமை அறிந்து அவர்களோடு சேர்ந்துதான் செல்ல வேண்டும் என்று தெரிந்தவர்கள் என்று பிள்ளா என்கிற சொல்லுக்கு ஒண்ணு சொன்னார். அதற்கடுத்தது ஒண்ணு சொல்றார், மகாராஜர் வாசலிலே சென்று இளைய பெருமாள். கடைசியில் ஒரு வார்த்தை இருக்கும் இல்லையோ, பேரறவம் கேட்டிலையோ என்று தெரிவிக்கிறார். பேரறவம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இதை கேட்ட உடனே தெரிவிப்பாராம். துவனி என்கிறாள். அனந்தாழ்வான் காட்டின ஒரு அழகான சரித்திரம். இது ஒரு ஒப்புமை. அனந்தாழ்வானுக்கு இந்த பேரறவம் என்கிற சொல் கேட்ட உடனே அவர் 2 விஷயங்களை சேர்த்து ஒரு இடத்துல ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். இந்த இடத்துல வெள்ளை விழிசங்கின் பேரறவம், அந்த பேரறவம் கேட்டு இந்த நல்ல உறக்கத்தில் இருக்கிறாளே ஒரு பெண், பிள்ளா என்கிற பெண், அவளை உலுக்கி எழுப்ப வேண்டும். ஆண்டாள் எழுப்பியும் எழுந்திருக்காதவளை அந்த வெள்ளை விழிசங்கின் பேரறவம் வந்து எழுப்ப வேண்டுமோ இல்லையோ. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தெரிவிக்கிறார். ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் நட்பு ஏற்பட்டது. வாலியை கொன்றான். ராஜ்யம் சுக்ரீவனுக்கு வந்து விட்டது. சீதையை தேடி போக வேண்டும். சரியா அப்பதான் மழைக்காலம் வந்து சிக்கி கொண்டது. 4 மாசம் எங்கும் தேடச் செல்ல முடியாது. ராமன் பிரசரவணகிரி என்கிற மலையிலே ஒதுங்கி ஒரு குகைக்குள்ளே ராமனும் லக்ஷ்மணனும் இருந்தார்கள். இவனுக்கு ரொம்ப ஆனந்தம். இழந்த மனைவியும் திரும்ப சுக்ரீவன் பெற்றுவிட்டான், இழந்த ராஜ்யத்தையும் பெற்றுவிட்டான். 4 மாசம், அதுவும் வருஷா காலம், சுத்தி ரொம்ப அழகா இருக்கும். கிழக்கிந்தையில நல்ல மழைக்காலத்துல அழகாக இருக்கும். அத ஆனந்தமா கள்ளு குடித்து கொண்டு நாட்டியம், நாடகம், நிகழ்ச்சி, என்னென்ன இன்பங்கள் உண்டோ அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டிருந்தான் மனைவிமார்களோடு. 4 மாசம் ஆச்சு. 4 மாசத்துக்கு அப்புறம் 2 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 6 நாள் ஆச்சு. இவன் வருவானோன்னு ராமன் காற்று கொண்டிருக்கிறார். அவன் வருவதாகவே இல்லை. சரி, என்ன பண்ணலாம்னு யோசித்தவர் திரும்பி லக்ஷ்மணனை பார்த்தார். ராமா, சுக்ரீவனை கொன்னுடட்டுமான்னு லக்ஷ்மணன் கேட்டான். அவர் எப்பவுமே கொஞ்சம் வேகமா முடிவுகளை எடுக்கிறவர். கொல்லட்டுமான்னு கேட்டால், கொல்றதுக்காக இவ்வளவு கட்டப்பட்டு ராஜாவா ஆக்கி வாலியை கொன்னு இவனை நாம ராஜாவா ஆகியிருக்க, கொல்ல வேண்டாம், ஆனா கொல்லுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மட்டும் சொல்லிவிடு. ராமன் எந்த பாதையில வாலியை அனுப்பினாரோ அந்த வழியை இன்னும் மூடவில்லை சுக்ரீவா, நீ அதுல விழுந்து விடாதே. நதே சங்குச்சித பந்தாக ஏனவாலி ஹதோகதா, எந்த மார்க்கம் மிருத்யுங்கிற மார்க்கத்துல வாலி அனுப்பிச்சேனே அந்த வாசல் இன்னும் திறந்துதான் இருக்கு சுக்ரீவா, நீ விழுந்து விடாதேன்னு சொல்லு போரும் என்று ராமன் சொன்னார். இவர் ஒன்னா சொன்னா அதை 100 மடங்கு சொல்றதுக்கு லக்ஷ்மணனுக்கு தெரியும். நேர கிஷ்கிந்தை வாசலிலே போய் நின்று கொண்டு தன்னுடைய வில்லினுடைய நாணை இழுத்து விட்டாராம். டங்காரம், தனுஷ் டங்காரம்னு தெரிவிப்பார்கள். அந்த ஒலிய கேட்ட உடனே அது யாரை எழுப்பணும்? இப்ப போய் குரங்கு
ராஜ்யம் பெற்றிருக்கிற குரங்கு, அதுக்கு மேல கள்ள வேற குடிச்சிருக்கு, அதோட மனைவியர்களோட சேர்ந்து இருந்ததுனால வந்த ஒரு களைப்பு வேறு, இத்தனையோடு ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரோ இல்லையோ, அவரை உலுக்கி எழுப்புவதற்கு இந்த லக்ஷ்மணனுடைய ஒலி, அந்த நாணினுடைய ஒலிதான் சரியா இருந்துதான்.